அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷன் 80 அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக குரூப் 2A மெயின்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. அதில் நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஆமாவா இல்லையா? எஸ், இது நம்மளுடைய 24th கிளாஸ் 24வது வகுப்பு. ஓகேவா? எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியும். அதில் அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஸான ஒரு டாபிக் தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி டாபிக். ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கட்டாயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, மேக்ஸிமம் அதோட ஃபார்மேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 ஆஸ்பெக்டில் தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இந்த ஸ்லைடில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்டையும் நம்ம ஸ்லைடு கண்டென்ட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? எஸ், நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, inadequate representation of non-Brahmins. எந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எம்ப்ளாய்மெண்ட்லையும் எஜுகேஷன்லையும் பிராமணர் அல்லாதோருக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதிய அளவு கிடைக்கல. அதுக்காக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. ஓகே, என்ன ரிப்போர்ட் அப்படின்னா அலெக்சாண்டர் கார்டியூ ரிப்போர்ட். ஓகே, அலெக்சாண்டர் கார்டியூ இவரோட ரிப்போர்ட் என்ன ஆகுதுன்னா 1913 வெளியாகுது. ஓகே, 1913 1913 இந்த அலெக்சாண்டர் கார்டியூ அப்படின்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் பர்சனோடைய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிப்போர்ட் ஆன உடனே தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ரீஜியனில் ஒரு பெரிய கலவரமே உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 97% ஆஃப் பிராமின்ஸ் பாப்புலேஷனில் இருக்கும். ஆனால் 97% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்க நான் பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் இல்லை நான் பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3%. ஓகே, 3% தான் அரசு வேலைவாய்ப்புகள் இருக்காங்க. பட் வெறும் 3% இருக்க பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95%க்கு மேலே அரசு வேலைவாய்ப்புகள் இருக்காங்க. 95% மேலே அரசு வேலைவாய்ப்புகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? அலெக்சாண்டர் கார்டி சொல்றார். அப்போ என்ன கிடைக்கல? நம்மளுடைய நான் பிராமின்ஸ்க்கான அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், பிராமணர் அல்லாதோருக்கு என்ன கிடைக்கல? போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது. இதன் அடிப்படையில் இவங்களுக்கு நம்ம பிராமணர் அல்லாதோருக்கு ஒரு இயக்கம் வேணும். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு 1916 நவம்பரில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நல உரிமை சங்கமாக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 1917 மாண்டேகு டிக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அன்னி பெசன்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்னு பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? எப்போ? ஆகஸ்ட் 20, 1917 என்ன சொல்லியிருப்பார் மாண்டேகு? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமாவா? அப்போ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எலெக்ஷன் வைக்கிறோம்னு சொல்லியிருப்பார். அப்போ எலெக்ஷன் வச்சா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டாக இருந்தால் சரியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய மூமெண்ட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டியை மாற்றணுங்கிறது பேரில் தான் அதே வருஷம் 1917 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென் இந்திய நல உரிமை கழகம் அப்படிங்கிற அமைப்பை என்னன்னு பேர் மாற்றுறாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சிங்கிற பேர் மாற்றுறாங்க. ஏன் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அமைப்பு 3 முக்கியமான பத்திரிகைகள் நடத்துது. தமிழில் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டோம், இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பேர்லையும் 3 முக்கியமான பத்திரிகைகள் நடத்துகிறாங்க. இந்த 3 முக்கியமான பத்திரிகைகளில் இங்கிலீஷ் பத்திரிகை பேர் ஜஸ்டிஸா? அப்போ அது எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு தெரிஞ்சதால அந்த ஜஸ்டிஸ்ங்கிற நேமே கட்சியோட பேருக்கு வச்சுட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படிங்கிற பேரில். ஓகேவா? எஸ், யாருக்கான நீதி கட்சி? பிராமணர் அல்லாதவருக்கான நீதி கட்சியாக ஜஸ்டிஸ் பார்ட்டியை பார்க்குறோம். எஸ், நான் பிராமின் அசோசியேஷன். இதுல இருந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கொஸ்டின் வரலாங்க, கட்டாயமா இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பிராமின் அசோசியேஷன், பிராமணர் அல்லாதோர் சங்கம். ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 நிறைய டேட்டா நம்ம ஸ்கூல் புக்ல கிடையாதுங்க, அதனால தான் நம்ம பார்க்குறோம். 1909 புருஷோத்தமன் மற்றும் சுப்பிரமணியம் அவங்களால உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நம்மளுடைய நான் பிராமின் அசோசியேஷன், பிராமணர் அல்லாத சங்கம். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆர் யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஏன்னா 2 பேருமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே திரும்ப கொடுத்துருக்கு. மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆர் யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. மெட்ராஸ் ஐக்கிய கழகம், ஐக்கிய தேசிய கட்சி, அல்லது இங்கே நோட் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் ஐக்கிய தேசிய கட்சி அப்படின்னாலும் ஒன்று தான், 2மே ஒன்று தான். அதை எந்த வருஷம்? 1912 யார் யாரெல்லாம் உருவாக்குறா பாருங்க. சரவணப்பிள்ளை, துரைசாமி, வீரசுவாமி நாயுடு, சி நட்டேசனார். இவர் தான் முக்கியமான பர்சன் அதில். ஓகேவா? யாரு? சி நட்டேசனார். சரவணப்பிள்ளை, துரைசாமி, வீரசுவாமி நாயுடு. செயலாளராக யார் இருந்தா? நட்டேசனார் இருந்தார், ஆக்ட் அஸ் அ செக்ரட்டரி. என்னன்னா
பேர்கள்லாம் புதுசான பேர்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள வச்சு ட்விஸ்ட் பண்ணலாம். ஆர் நம்மளுக்கு ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எல்லா கண்டென்ட்டுக்குமே எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ எங்கேயோ ஒரு பேரை படிச்சிருப்போம். இப்போ திடீர்னு சரவண பிள்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தொடர்புடைய ஃபவுண்டர்ல வருவார் கேட்டால் வரமாட்டார். அவர் எதில் வருவார்? மெட்ராஸ் யுனைடெட் லீக்ல வருவார். அப்போ ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ், அதனால தான் பேர்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், மெட்ராஸ் திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பு 1912 உருவாக்கப்படுது. ஓகே, 1912 மெட்ராஸ் திராவிட சங்கமாக மாறியது. ஓகே, ஐக்கிய கழகத்தை மாத்துறாங்க. அதன் செயலாளராக சி நடேசன் இருக்கார். முதல்ல உருவாக்குனது மெட்ராஸ் ஐக்கிய கழகம், அதை மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் திராவிட கழகமாக உருவாக்கப்படுது. ஓகேவா? இப்போ கமெண்ட் பண்ணுங்க. நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, திராவிடன் அப்படிங்கிற பேரை சொன்னது யாரு? முதல்ல திராவிடன் அப்படிங்கிற பேரை, திராவிடங்கிற பேரை பயன்படுத்தினது யாரு? அந்த சொல்ல அரசியலாக்கியது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அரசியலாக்கியது யாரு, அந்த சொல்ல முதல்ல சொன்னது யாருங்கிறது ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, திராவிடர் கழக விடுதி, திராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல். ஓகேவா? யாருக்கு? கல்வி கற்கிற பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான இலவசமாக தங்கும் விடுதியை சி நடேசனார் அவர்கள் ட்ரிப்ளிகேன்ல தொடங்குறார். ஓகே, திராவிடர் கழக விடுதி பிராமணர் அல்லாதவர மாணவர்களுக்காக 1916 ஜூலையில் நிறுவப்பட்டது இந்த திராவிடர் கழக விடுதி. ஓகேவா? எஸ். யாரால் நிறுவப்பட்டது? சி நடேசனார். எங்க? திருவல்லிக்கேணியில. ட்ரிப்ளிகேன் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ட்ரிப்ளிகேன், தமிழ்ல திருவல்லிக்கேணியில. ஓகேவா? எஸ். இந்த திராவிடர் கழக விடுதி ஏன் சமீபத்தில் நியூஸ்ல வந்துச்சு? ஏன் வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் தொடங்கின ஒரு முக்கியமான திட்டம், 2023 தொடங்கின ஒரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா தோழி ஹாஸ்டல்ஸ். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தோழி விடுதிகள் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான திட்டங்க. தோழி ஹாஸ்டல், தோழி விடுதிகள். எப்போனா 2023 ஸ்டார்ட் பண்ணுது, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆனது 2024 தான், 2024 டிசம்பரில் தொடங்கியிருப்பாங்க. ஓகே, என்னன்னா இந்த தோழி ஹாஸ்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, பணிபுரிகிற மாவட்டங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு வந்து தங்கி கல்வி கற்கிற இல்லை இது மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் போகிற மாணவிகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே சமயத்தில் அஃபோர்டபுள் காஸ்ட், இது ஃப்ரீ கிடையாது, மலிவான விலையில், கம்மியான விலையில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கான தங்கும் வசதியை, பாதுகாப்பான ஒரு சூழல் அமைப்பை அங்கே பார்த்தீங்கன்னா உமன் போலீஸ்லாம் ப்ரொடெக்ஷனோட பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ். அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா? தமிழ்நாடு அரசாங்கம். இப்போ இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த தோழி ஹாஸ்டல்ஸில் ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சுன்னு சொன்னால், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தோழி ஹாஸ்டல்ஸ் திராவிடர் இல்லம் அளவுக்கு வரலாற்றில் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விடுதியா தமிழ்நாட்டுடைய தோழி ஹாஸ்டல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அதனால தான் நியூஸில் வந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேவா? எஸ். அப்போ திராவிடியன் ஹாஸ்டல்ஸ் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? நம்மளுடைய சி நடேசனார். எந்த வருஷம்? 1916 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பார்த்தோம்? ட்ரிப்ளிகேனில், அதாவது திருவல்லிக்கேணியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, எஸ்எல்ஐஎஃப் மற்றும் எஸ்ஐபிஏ. ஓகே, அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லப்படுறது, அல்லது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். அது ரெண்டுமே வந்து பேரை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? எஸ். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஓகேவா? எஸ். அதான் சொல்கிறது. On 1916 November 20 a meeting of 30 members of non-Brahmins were held under the leadership of 1916 நவம்பர் 20, அந்த டேட் ரொம்ப முக்கியம். எப்போ? நவம்பர் 20 அன்று 30 பிராமணர்கள் அல்லாத உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யாரு? பி தியாகராயர், TM நாயர், சி நடேசனார். இந்த 3 முக்கியமான நம்பர். இதில் தாண்டி அலமேலுமங்கை தாயாரம்மாள், அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அலமேலுமங்கை தாயாரம்மாள். ஃபோர்த் பர்சன். சரியா? இந்த 4 முக்கியமான நபரால். ஏன்னா அப்போ திராவிட கட்சி, நீதி கட்சி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமான பெண்மணி அப்படின்னு யார் கேட்டால் யாரு? அலமேலுமங்கை தாயாரம்மாள். ஓகேவா? எஸ். அடுத்து, இது பனங்கட்டி ராமராய ஐயங்காரால் தலைமை வகித்தார். ஓகே, இதுக்கு ஒரு புரட்சியே வெடிச்சது. நீங்கள் ஆன்சரே சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. என்னன்னா, நம்மளுடைய பனகல் அரசருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா பனங்காட்டி ராமராய ஐயங்கார்னு சொல்லுவாங்க. ராமராய ஐயங்கார் தான் அவருடைய பேர், பனங்காட்டி ராமராய ஐயங்கார். இட் வாஸ் பிரிசைடட் பை த பனங்கட்டி ராமராய ஐயங்கார், இஸ் ஆல்சோ நோன் அஸ் பனகல் ராஜா, ராஜா ஆஃப் பனகல். பனகல் ராஜா மெட்ராஸோட 2வது சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பார் பனகல் ராஜா. தமிழில் மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பனகல் ராஜா. ஓகேவா? எஸ். அட் ஜெனரல் செக்ரட்டரி யாரு? ஆர்காட் ராமசாமி முதலியார். கூட்டம் சென்னை மண்டபத்தில் உள்ள இங்கே அதில் தமிழ் இல்லையோ? எஸ். அவருடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தது யாருன்னா பொதுச் செயலாளர் இருந்தது ஆர்காட் ராமசாமி முதலியார். சரியா? எங்க நடந்துச்சு முதல் கூட்டம்? சென்னையில் உள்ள விக்டோரியா பொது மண்டபத்தில் நடந்தப்ப என்ன பண்றாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினா அந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய மக்கள் கழகம் ரெண்டுத்தையும் உருவாக்குறாங்க. ஓகே, SILF SIPA. ஓகே, தே லான்ச் அதே கூட்டத்தில் என்ன பண்றாங்க? 3 நியூஸ் பேப்பர் லான்ச் பண்றாங்க. ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், நம்ம முதல்ல சொன்னேன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா. ஓகே, ஆந்திர பிரகாஷிகா, தமிழில் ஜஸ்டிஸ், இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், தமிழில் டிராவிடியன், ஆந்திர பிரகாஷிகான்னு தெலுங்கு. ஓகேவா? அதே சமயத்தில் அடுத்த வருஷம் அதே மாதிரி பார்த்தீங்க 1917 ஆகஸ்ட் மாதம் கோயம்புத்தூரில் ராமராய எங்க தலைமையில் முதல் பிராமணர் அல்லாத மாநாடு, முதல் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பனகல் ராஜா தலைமையில் நடக்குது. எங்கே? கோயம்புத்தூரில். ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் கோயம்புத்தூர். இது நடந்தது, அதை உருவாக்குறதுக்காக மாநாடு விக்டோரியா ஹாலில் சென்னையில் நடந்துச்சு. பட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் நடந்தது 1917 ஆகஸ்ட்டில் நடக்குது. ஓகேவா? இப்போ இதோட கம்பேர் பண்ணுங்க. ஆகஸ்ட்டில் நடக்குது, எதுக்கப்புறம்? முக்கியமாக மாண்டேகோட டிக்ளரேஷனுக்கு அப்புறம் நடக்கிற மாநாடு. ஓகேவா? ஏன்னா மாண்டேகோட டிக்ளரேஷன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை உருவாக்கணுங்கிறது அவரோட டிக்ளரேஷன். ஓகேவா? ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் லிங்க் பண்ணி படிங்க, எதுக்காக எது நடந்துச்சுங்கிறது. ஓகேவா? அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஒன்று அலெக்சாண்டர் கார்டியோட ரிப்போர்ட்டு, அனதர் ஒன் இஸ் மாண்டேகோடைய டிக்ளரேஷன் தான். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, தென்னிந்திய மக்கள் சங்கம் அது ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாக இருந்தது. செயலாளராக தியாகராய செயல்படுகிறார். தியாகராயர் அஸ் செக்ரட்டரி. இதோடைய சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷனுடைய செயலாளராக ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்குது. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ தியாகராயர் ரெடி பண்ணுறார்? டிசம்பரில் 1916 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கை. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது என்னன்னா, முக்கியமாக நான் பிராமின்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா நிலை என்ன இருக்குது, என்னன்னா கல்வியில் பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பில் எப்படி அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்குங்கிறதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ தான் இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 பி தியாகராயர் அவர்களால் ரெடி ஆயிருக்கும். ஓகேவா? எஸ். இட் வாஸ் கன்சிடர் அஸ் அ செட்டி கேபிள். ஏன்னா அவரோட பேர் செட்டியில், அதாவது செட்டி கேபிள் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் லேட்டர் சேஞ்ச் இன்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி 1917 1917 தென்னிந்தியா நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னவா மாறுது? தென்னிந்திய நல உரிமை சங்கம், அது தாராளவாத கூட்டமைப்பு. இந்த பேர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேர் யூஸ் பண்ணுறாங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் கொஷினை அப்ரோச் பண்ணும்போது கட்டாயமாக ஒரு முறை இங்கிலீஷ்லேயே வாசிங்க. ஐயோ எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்காதிங்க. டிஎன்பிஎஸ்சியை கொஷினில் கொடுத்துருக்கிறது, கொஷின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கிறது இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் தி கொஷின் இஸ் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆங்கில கேள்வி தான் இறுதியானதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கொஷின் படிக்கும்போது கட்டாயமாக என்ன பண்ணுங்க, தமிழில் படிக்கிறவங்க இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி வாசிங்க. தமிழ் கொஷினை சொல்ல, தமிழ் கொஷின் தமிழில் மட்டும் தான் கொடுத்துருக்க போகுது. ஓகே, அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஆனால் கட்டாயமாக இங்கிலீஷ் கொஷினை ஜென்ரல் இங்கிலீஷில் பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு முறை என்ன பண்ணுங்க, இங்கிலீஷில் ஒரு வாட்டி வாசிங்க. கட்டாயமாக டைம் இருக்கும். ஓகேவா? எஸ். They contested in 1920 election and won 63 seats out of 98 seats. ஓகேவா? என்னன்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட். ஓகே, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் 1919 மூலமாக 1920 எல்லா மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டு 1920 எலெக்ஷன் நடக்குது. 20லேருந்து 21 ஸ்டார்டிங் வரைக்கும் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 98 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவுட் ஆஃப் 98 சீட்ஸில் நம்மளுடைய மெட்ராஸில் இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 63 சீட்ஸ், 63 இடங்களில் ஜெயிச்சிருக்கும். அதில் முக்கியமாக ஜெயிச்சது யாருன்னா சுப்பராயலு, அதை தாண்டி MC ராஜா. ஓகே, MC ராஜா ஏன் அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டருக்கு எலெக்ட் ஆன முதல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் சேர்ந்த உறுப்பினர் யார்? MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் அவரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? எஸ். They contested in the 1920 election and won 63 out of 98 seats in legislative council. ஓகேவா? அடுத்து பாருங்க, நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டுருச்சு. அதோட முக்கியமான நோக்கம் என்ன? இந்த நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்க டேட்டா மேபி கொஸ்டின் கேட்கலாம். வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். டு கிரியேட் அண்ட் ப்ரொமோட் த எஜுகேஷனல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் அண்ட் மெட்டீரியல் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ரேதர் தென் பிராமின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவில் இருக்க பிராமணர் அல்லாதவருடைய ஒரு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இந்த மாதிரியான சமூக நல்லிணக்கத்துக்காக முன்னேற்றத்துக்காக நான் பிராமின்ஸ்க்காக போராடுறது. அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதவரின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுதல். கான்ஸ்டிடியூஷனல் பாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி மாடரேட்ஸ் பற்றி பார்த்துருப்போம், மிதவாதிகள் பற்றி.
மிதவாதிகள் பற்றி படிக்கும்போதே மிதவாதிகள் ஃபாலோஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாத் அப்படின்னு பார்த்துருப்போம். மிதவாதிகள் வந்து அரசியலமைப்பு ரீதியான முறையை பின்பற்றி தான் பண்ணியிருப்பாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இருப்பாங்க. அதே வழியை தான் யார் ஃபாலோ பண்ணுறா? நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்போ ஃபாலோ பண்ணுது. முன்னாடி பார்த்துருப்போம், காங்கிரஸ் கட்சி 1920 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காது. அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு வழியாக அமைஞ்சிருச்சு. ஏன் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காது? ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அரசாங்கத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, நான் கோஆபரேட் பண்ணவே கூடாது. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி காங்கிரஸ் புறக்கணிச்சாலும் நான் பிராமின்ஸ்க்கான அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்டு வாங்கணுங்கிற அடிப்படையில் இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவத்தை அரசாங்கமாக ஆக்குதல். ஓகே, அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக மாற்றுறது. டு மேக் த கவர்மெண்ட் ட்ரூலி ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் எல்லாருக்குமான அரசாங்கமாக மாற்றுறது. டு கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன் இன் ஃபேவர் ஆஃப் நான் பிராமின் டிமாண்ட்ஸ். பிராமணர் அல்லாதவருக்கான தேவைகளை உருவாக்குறது, குறிப்பாக வேலை வாய்ப்புகளை பிரதிநிதித்துவம், அது குறிப்பாக அரசு வேலை வாய்ப்புகளை பிரதிநிதித்துவம். அதுக்காக கம்யூனல் ஜியோலாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ், நீதி கட்சியோட சாதனைகள் பார்ப்போம். முதல் விஷயம் பெண்களுக்கான வாக்குரிமை. முதல்ல அதான் பார்க்கணும். பெண்களுக்கான வாக்குரிமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான், ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் உமன். எல்லாமே பார்ப்போம், ஒன்று பார்ப்போம். அதில் முதல்ல முக்கியமான விஷயம் ஓட்டிங் ரைட்ஸ், பெண்களுக்கான வாக்குரிமை. 1921 ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்லேயே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, முதல் ப்ராவின்ஸாக, முதல் மாகாணமாக மദ്രാஸ் மாகாணம் தான் என்ன பண்ணுது, ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைமையிலான கவர்மெண்ட் தான் பெண்களுக்கான ஓட்டுரிமையை, அதாவது ஓட்டிங் ரைட்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ், 1921 தேர்தலில் பங்கேற்பதற்கான மசோதாவை நிறைவேற்ற அது ஒரு பெண்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கியது. அதன் அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறாங்க, அடுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எலெக்ஷனில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்படி முத்துலட்சுமியை பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக எம்எல்ஏவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல, அவங்க வந்து எம்எல்சியாக வராங்க. ஓகேவா? அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, மேலவையோட உறுப்பினராக நம்மளுடைய முத்துலட்சுமி அவர்கள் வந்து வராங்க 1926. அப்போ இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையா அவர்கள். ஓகேவா? எஸ், 1921 டு பாஸ் த பில் இன் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன்ஸ் இன் எலெக்ஷன் 1921 இட் கிரியேட்டட் a space for a woman. It created a space for a woman. Dr. Muthulakshmi Ammayar became the first woman legislator in India 1926. 1926 வராங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதுதான். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை நாமினேட் பண்ண பர்சன் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி வந்து நாமினேட்டட் பர்சன் தான். நாமினேட் பண்ண பர்சன் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நாமினேட்டட் பர்சன், நாமினேட் பண்ணது யாரு? Who nominated முத்துலட்சுமி? சரியா? முத்துலட்சுமி அவர்களை நாமினேட் பண்ணது யாருங்கிறத நான் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுறாங்க, கட்டாயமாக லைக் கொடுக்குறேன். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது அந்த டேட்டா. ஓகே, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது மெட்ராஸ் தொடக்க கல்வி சட்டம் 1920 1920 மெட்ராஸ் பிரைமரி எஜுகேஷன் ஆர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 1920 ஸ்டார்ட் ஆகுது. இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மெட்ராஸ். இட் வாஸ் அமெண்டட் இன் 1934 and 35. ஓகேவா? எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கட்டாயப்படுத்தணுங்கிறதுக்காக, குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக. அதை தாண்டி மதிய உணவு. ஓகே, மதிய உணவு மிட் டே மீல் ஸ்கீம். கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வருஷம் இந்தியாவிலே முதல் முறையாக நம்மளுடைய மதிய உணவு திட்டம் தியாகராயரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வருஷம். ஓகே, எந்த இடத்துல முதலாக மதிய உணவு திட்டம் போடப்பட்டுச்சு. ஓகேவா? எஸ், நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓகே, ஃபஸ்ட்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1956 காமராஜர் எங்கே மிட் டே மீல் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணார், மதிய உணவு திட்டத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? பிளேஸ் நோட் பண்ணுங்கள். அடுத்து 1982 1982 டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம், அதாவது சத்துணவு திட்டத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? பிளேஸ், அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2023 2023 நம்ம சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை தொடங்கினாங்க? காலை உணவு திட்டத்தை எங்கே தொடங்கினாங்க? ஓகே, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். காலை உணவு திட்டம் எங்கே, எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சு? பிளேஸ்னா மதுரைன்னு சொல்லாதீங்க, மதுரையில் எங்கே? ஓகே, ஒரு சிலர் நம்ம வந்து ஆர்வத்தெல்லாம் பண்ணிடுவோம், மதுரைன்னு கமெண்ட் பண்ணுவோம், மதுரையில் எங்கேங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த நாலுமே முக்கியமான ஒரு திட்டங்கள். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக குழந்தைகளுக்கான ஒரு உணவு பசியை போக்குன ஒரு முக்கியமான மாநிலம் எது? தமிழ்நாடு தான். ஓகேவா?
எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில், அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டதை மட்டும் எனக்கு என்ன பண்ணல, அதை விட்டுல. ஆமாவா இல்லை? எத்தனையோ திட்டங்களை கைவிட்டாலுமே, ஆட்சி மாறும்போது நிறைய காட்சிகள் மாறினாலுமே, ஆனால் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டதை அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? முதல்ல சாப்பாடு போட்டோம், வயிறு நிறைஞ்சது. சாப்பாடு சத்தா போட்டார் எம்ஜிஆர். சாப்பாடு சத்தா மட்டும் இருக்கக்கூடாது, அது இன்னும் ஆரோக்கியமாக மாற்றணுங்கிறதுக்காக முட்டை போட்டாங்க. முட்டையை சாப்பிடாதவங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க, பாசிப்பயிர் கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? முட்டை சாப்பிடாதவங்களுக்கு அப்புறம் வாழைப்பழம் கொடுத்தாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தாண்டி கலவை சாதம் போட ஆரம்பிச்சாங்க. காலை உணவு திட்டமா, காலையிலே சாப்பிடாம வரக்கூடாது. ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் இருக்க வீடுகளில் குழந்தைகள் வந்து பல குழந்தைகள் காலையில் சாப்பிடாம வந்து இந்த ப்ரேயர் பண்ணும்போது, காலையில் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? எஸ். அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் இது கஷ்டப்படக்கூடாது. இந்த நிலைமையில் கஷ்டம் இருக்கிறதால தான் அரசு பள்ளியிலே படிக்கிறோம். அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ அந்த காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தோட தமிழ்நாட்டில் அதை பார்த்துன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபாரின் கண்ட்ரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த கண்ட்ரிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கண்ட்ரி காலையில் காலை உணவு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரி. அதுவுமே கமெண்ட் பண்ணுங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெண்களுக்கான வாக்குரிமை, தொடக்க கல்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத ஜிஓ, அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணைன்னு சொல்லுவாங்க, கம்யூனல் ஜிஓன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 கம்யூனல் ஜிஓ போட்டிருப்பாங்க. ஒன்று 1921, 1922. ஓகே, 1922ங்க, அது ஆகஸ்ட் 21 கிடையாது, 22, அதை மாற்றிக்கோங்க. 1922, அடுத்து 1926, 1926. 3 கம்யூனல் ஜிஓ நீதி கட்சி ஆட்சியில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கம்யூனல் ஜிஓவும் பெரிய அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத யார் சொன்னது அப்படின்னா 1926, ஓகேவா, முத்தையா அவர்கள் தான். 1926 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முத்தையா முதலியார் தானே பண்ணியிருப்பாருன்னா, முத்தையா அவர்கள் தான். ஓகே, முத்தையா தானே பண்ணியிருப்பார் அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வகுத்திருப்பார். 5:3:3:3:3:1. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாருக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் அந்த அளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். என்னன்னா 5% 5 பார்த்தீங்க 5, அதாவது மொத்தம் 12 பார்ட்ஸாக இருக்கும். 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14, 14 + 1 15. 15 பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ்க்கு, 3 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு, 3 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு, அது குறிப்பாக ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. 3 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுங்கிற மாதிரி, 1 பார்ட் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருப்பாங்க. ஓகே, அது யார் யாருக்குன்னு தேவையில்லை. பட் ஆனால் இந்த 5:3:3:3:1 இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் கொண்டாந்தது யார்? முத்தையா அவர்கள். முத்தையா அதனால தான் நான் சொல்கிறேன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட், கம்யூனல் எலக்டோரேட் இல்லை, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தந்தை. ஓகே, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தந்தை யாரு? முத்தையா அவர்கள். ஓகேவா? இந்த முத்தையா இன்ட்ரடியூஸ் பண்ண வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை தான் நம்மளுடைய செம்பக்கம் துரைராஜன் கேஸில் 1951 50 அதை தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன? அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு செம்பாக்கம் துரைராஜன் கேஸ், செண்பகம் துரைராஜன் கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி செம்பாக்கம் துரைராஜன் கேஸ், அந்த கேஸில் வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பேசிஸில் இருக்குது. அப்போது ஆர்டிகல் 15 வந்து 15யோ 16யோ என்ன பண்ணக்கூடாது, வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டாக பண்ணியிருப்பாங்க, நல் அண்ட் வாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு, ஓகே, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு, சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு என்ன கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பெரியார் காமராஜருடைய ப்ரெஷருக்கு அப்புறம். ஓகேவா? எஸ், அது ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில். சரியா? அப்போ 3 ஜியோ பார்த்தோம். செப்டம்பர் 16, 1921 அந்த டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்? டேட் கட்டாயமாக கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, செப்டம்பர் 16, 1921, ஆகஸ்ட் 15, 1922, அடுத்து 1926 யார்? முத்தையா அவர்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் அறிமுகப்படுத்தினதால இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் வரதுக்கு முக்கியமான காரணமே யார் தான்? முத்தையா அவர்கள் தான். ஓகேவா? ரிசர்வேஷன் தாண்டி ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வருங்க. எய்தர் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஜிஓ சார்ந்து வராம், பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15, 16 ரிசர்வேஷன் சம்மந்தமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் ரிசர்வேஷன் சம்மந்தமாக நடந்த பெரும்பாலான கேஸ்கள் தமிழ்நாட்டை மையமாக வச்சு தான் இருக்கும். தமிழ்நாடு ரிலேட்டடான கேஸுகள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் செம்பக்கம் துரைராஜன் கேஸ், இந்திரா சாணி கேஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர் கோயிலு கேஸ், எல்லா கேசஸுமே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வழக்குகள் தான். அடுத்து நம்ம 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 97, 94 எல்லாமே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வழக்குகளாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது ரிசர்வேஷன் பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தொழில்
தொழில் சட்டம் வளர்ச்சிக்கு உதவுறதுக்காக, தொழிலாளருக்கு தொழில் நிறுவனங்களுக்கு உதவுறதுக்காக, ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் கொண்டாடுறாங்க 1922 1922. அடுத்து மிராஸ்தாரி. ஓகே, மிராஸ்தாரி சிஸ்டம் 1923 1923. நீர்ப்பாசன திட்டங்கள், மிராஸ்தாரர்னு நம்ம தெரிப்போம், அந்த நிலக்கிழார்கள்லாம் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அது இது பண்ணது என்னன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். கலப்பல் ட்ரீட்டி, கலப்பல் ஒப்பந்தம் 1944, மன்னார்குடி ஒப்பந்தம், மன்னார்குடி ட்ரீட்டி 1944 பார்த்துருப்போம், டிசம்பர் 1944. எல்லாமே இந்த மிராசுதாரர்களுடைய டாமினன்ஸால் வந்த ஒப்பந்தங்கள் தான், ஆமாவா இல்லையா? எஸ். அதே அந்த மிராசுதார முறை ஒழிக்கப்பட்டது எப்போ? 1923. அடுத்து பணியாளர் தேர்வாணையம், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு ஓகே உருவாக்குனது எப்போனா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டில் தான் 1924 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதை 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றிருப்பாங்க. இது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு கேட்டாங்கன்னா 1924. ஓகே, இது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிஎஸ்சி, பொது பணியாளர் தேர்வாணையம், இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சி, பொது பணியாளர் தேர்வு ஆணையம் கேட்டாங்கன்னா 1929 1929. ஓகேவா? சரியா? எஸ். அப்போ பாருங்கள், 1924 1924 ஆண்டு அரசாங்க பதவிக்கான போட்டி வேட்பாளர்களை வேட்பாளர்களையும் சொல்லக்கூடாது, கேண்டிடேட்ஸ், வேட்பாளர் கிடையாது, சேர்ப்பு பண்ணுறது. மெடிக்கல் எஜுகேஷன், சான்ஸ்கிரிட் நாலேஜ் வாஸ் அபாலிஷ்ட் ஃபார் என்ட்ரி இன்டு த மெடிக்கல் எஜுகேஷன். கல்வி கற்கணும்னா சமஸ்கிருத அறிவு இருக்கணுங்கிற தேவை இல்லைங்கிறத கொண்டாந்தாங்க. அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், அப்போ ஆந்திராவும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு, மெட்ராஸில் தான் இருந்துச்சு. அப்போ ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆக்ட் மூலமாக 1925 கொண்டாடுறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா ரெண்டுமே பிரைவேட் யூனிவர்சிட்டி, நாட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. யாரோட பீரியடில் வருது? ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் தான் வருதே தவிர்த்து ரெண்டுமே அரசாங்க கல்லூரிகள் கிடையாது, தனியார் கல்லூரிகள். ஓகே, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2015 முன்னாடி வரைக்குமே இட்ஸ் அ பிரைவேட் யூனிவர்சிட்டி தான், ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. எஸ். அடுத்து கோயில்களில் பிராமின்ஸோட டாமினன்ஸை குறைக்கணும், அந்த டெம்பிள்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டாடணுங்கிறதுக்காக இந்தியாவிலே முதல் மாநிலமாக என்ன பண்ணுறாங்கன்னா HRNC ஆக்டை கொண்டாடுறாங்க, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோமெண்ட் போர்டு ஆக்ட். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க 1926 1926. ஓகேவா? இந்த சட்டம் மூலமாக இந்தியாவில் முதல் முறையாக கோயில்களோட சொத்துக்கள், கோயிலோட எல்லா ட்ரஸ்டிஷிப்பும் யார் கண்ட்ரோலில் போகுது? அரசாங்கம் கண்ட்ரோலில் போகுது. இது வந்து என்னன்னா லாஸ்ட் குரூப் 2லயா குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கோயில்கள் அதாவது குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிர்வகிக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கோயில்கள், அது தமிழ்நாடு அரசாங்கம் சரி, ஒரு சில மாநிலங்களிலுமே கோயில்கள் சார்ந்த சொத்துக்களை அரசாங்கம் நிர்வகிக்கிறது கரெக்டாக தப்பா, அதில் இருக்க நன்மை தீமை என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது என்ன மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான் அது. ஓகே, இது நானா சொல்லலை. அரசாங்கம் நிர்வகிக்கலாமா, இது அரசியலமைப்பு அங்கீகரிக்குதா, கான்ஸ்டிடியூஷனில் சப்போர்ட் பண்ணுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும். அடுத்து தீண்டாமை எதிர்ப்பு சட்டம், அன்டச்சபிலிட்டி ஆன்டி அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1930, முனுசாமி அவங்க பீரியடில் பாஸ் ஆகிருக்கும் 1930. அடுத்து தேவதாசி ஒழிப்பு மசோதா, தேவதாசி அபாலிஷன் பில் எப்போ? 1930 1930 தேவதாசி அபாலிஷன் பில்லு வந்து பாஸ் ஆகிருக்கும். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து கொண்டாந்துருப்பாங்க. பட் ஆனால் அது பாஸ் ஆகிருக்காது. ஏன்னா அது பாஸ் ஆகிறதுக்குள்ளேயே முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பதவி ரெசிக்னேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டியூ டு காந்திஸ் அரெஸ்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். காந்தி பார்த்தீங்கன்னா May 5 1930 1930 அன்னைக்கு May 5 என்ன பண்ணுறாரு? காந்தி தன்னோட பதவி ராஜினாமா பண்ணியிருப்பா, பதவி ராஜினாமா பண்ணல, காந்தி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தியை அரெஸ்ட் பண்ணதும், ஏன்னா சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட்டுக்காக சால்ட் எடுத்ததுக்காக காந்தி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆன்டி சால்ட்ல மீறினதுக்காக. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? காந்தி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தி கைதை கண்டித்து நம்மளோட மேடம் முத்துலட்சுமி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட பதவியை MLC பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆயுர்வேத சித்தா மற்றும் யுனானி மருத்துவக் கல்லூரிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட முன்ஷிப் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டை அரசு மேற்கொண்டது. ஓகே, முன்ஷிப் பதவி யார் இதுக்கப்புறம் யார் கண்ட்ரோல் பண்ணால்? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்மளுடைய 1919 மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட்லேயே சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வ் சப்ஜெக்ட், அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் மாற்றப்பட்ட துறைகள் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். ரிசர்வ் சப்ஜெக்டில் யார் கையில் இருக்கும்? ஆளுநர் கையிலையும், சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநர் கையிலையும். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் மாற்றப்பட்ட துறைகள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்து கையிலே இருக்கும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பெரும்பாலும் மக்களுக்கு சேவை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்வால்வ் இருக்கும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிற்சாலை, இதெல்லாம் சேவை இருக்கும். இதே வரி வசூலிக்கிறது மாதிரியான அதிகாரங்கள்லாம் யார்கிட்ட தான் இருந்திருக்கும்? வரி வசூலிக்கிறது, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் ஆளுநர் கையில் தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து சென்னை மாகாணத்தில் தான் முதலமைச்சர்கள் பேர் பார்த்துருக்கேன். மேபி உங்களுக்கு இதை கிளியராக இல்லைனா உங்களுக்கு PDF டவுன்லோட் பண்ணி கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சுப்பராயலு ரெட்டியா தமிழ்நாட்டுடைய இண்டிபெண்ட், அதாவது எலெக்ஷன் நடந்து முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான்? சுப்பராயலு ரெட்டியார். எப்போ வரைக்கும் இருக்கார்? 1920 21 வரைக்கும் இருக்கார். 21 அவர் ரெசிக்னேட் பண்ணிடுறார். 1921 ரெசிக்னேட் பண்ணிடுறார். நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ், மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் மூலமாக ஒரு சட்டமன்றத்தோட பதவிக்காலம் எவ்வளோனா 3 வருஷம், 3 இயர்ஸ் தான். சரியா? 1921 ரெசிக்னேட் பண்ணதுக்கப்புறம் 1921 இருந்து
23 வரைக்கும் யார் முதலமைச்சராக இருக்கானா ராஜா ஆஃப் பனகல். ஓகே, ராமராயன் ஐயங்கார் பார்த்தோமா, பன்னங்கட்டி ராமராய ஐயங்கார் அவர் இருக்கார். திரும்ப 23 எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்லேயே அவரே ஜெயிச்சு என்ன பண்ணுறா, அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி திரும்ப ஜெயிக்கிறாங்க. 1923 26 வரைக்கும் யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கா, நம்மளுடைய ராமராயன் தான், ராமராய ஐயங்கார் தான், பனகல் ராஜா தான் இருக்கார். ஓகேவா, பனகல் ராஜா 1921 23, 23 26. அப்புறம் 26 ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ சுயராஜ்ய கட்சி பெருமளவுக்கு முன்னேறி வராங்க. ஓகேவா, அப்போ பெரும்பான்மை இடங்களை ஜெயிச்சாலுமே ஆட்சி அமைக்க மறுத்துறாங்க. காரணம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட பாலிசி. ஆமாவே இல்லையா, காந்திக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். அப்போது அது அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இதில் கண்டெஸ்ட் பண்ணுறல, எலெக்ஷனில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலை. அப்போது முக்கியமான பர்சன் பிளாக் ஹார்ஸ்ன்னு சொல்லப்படுற கருப்பு குதிரை. நான் ஆல்ரெடி கிளாஸில் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கருப்பு குதிரைன்னு சொல்லப்பட்ட பர்சன் யார் அப்படின்னா நம்மளுடைய சுப்பராயன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1926 30 அவரை முக்கியமாக சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஓகே, அப்போ சுப்பராயனுக்கு இன்னொரு பேர் என்னது, பிளாக் ஹார்ஸ், கருப்பு குதிரை. ஓகே, கருப்பு குதிரை சொல்லப்பட்ட நபர் சுப்பராயன். ஓகே, அவர் ஆட்சி அமைக்கிறார் 1926 2030 வரைக்கும். அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். முனுசாமி நாயுடு 1930 32, பொப்பிலி ராஜா ஆஃப் பொப்பிலி 1932 37. அது நடுவில் பிடி ராஜன் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பார். இப்போ இருக்கார்ல நம்ம ஐடி மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் பிடி பழனிவேல் தியாகராஜன், அவருடைய தாத்தா, கொள்ளு தாத்தான்னு நினைக்கிறேன், 1936. கேவி ரெட்டி நாயுடு 1937. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய கடைசி முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா 1937 யார், கேவி ரெட்டி நாயுடு தான். ஓகே, அதுவுமே மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. முனுசாமி நாயுடு வாசர் ராவோ திவான் பகதூர் அவார்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீதி கட்சியோட வீழ்ச்சி. ஏன் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, முதல் முக்கியமானது காங்கிரஸோட எழுச்சி. காங்கிரஸ் 1935 வரைக்கும் தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் காந்தியும் சரி ராஜாஜி அவர்கள்லாம் மனமாற்றமாகி இதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் சஸ்டைன் பண்ண முடியுங்கிறத உணர்ந்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்போது சஸ்டைன் பண்ண முடியுங்கிறது உணர்ந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கட்டாயமாக எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் 1930 பார்த்தீங்கன்னா 35 37 நடக்கிற எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களை ஜெயிக்கிறது மூலமாக நீதி கட்சிக்கு இடமே இல்லாமல் போயிடுது. ஓகே, 1929 வாக்கில் அதே சமயத்தில் பெரியாரோட எழுச்சியும் காரணம். பெரியாரோடைய கையில் நீதி கட்சி போனதுக்கப்புறம் நீதி கட்சி என்ன பண்ணிட்டார், இதுக்கப்புறம் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி பிகேம் திராவிடர் கழகம். ஆமாம், திராவிடர் கழகம் இந்த இயர் ஆஃப் 1944. 1934 நீதி கட்சி என்ன மாறிடுச்சு, திராவிடர் கழகமாக மாறிடுச்சு நம்ம பார்த்தோம். ஆமாவா? எஸ். 1929 வாக்கில் சுயமரியாதை இயக்கம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு வலிமையான இயக்கமாக மாறியது. 1930களில் நீதி கட்சி மாகாணத்தில் சரிவை சந்திக்க தொடங்கியது. இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் மற்றும் சிறுபான்மையின் மத்தியில் தனது ஆதரவை இழந்தது. ஓகே, உயர்தட்டு நான் பிராமின்ஸ்க்கான அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தோற்றம் வந்துச்சு. பெரும்பாலான டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டியார் முதலியார் அந்த மாதிரியான கம்யூனிட்டி மக்கள் மட்டுமே டாமினன்ஸ் இருந்திருப்பாங்க. தே ஆர் நான் பிராமின்ஸ், பட் அப்பர் காஸ்ட் நான் பிராமின்ஸாக இருக்காங்க. அப்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. நம்ம எம்சி ராஜா நான் சொல்லியிருப்பேன், முதல்முறையாக எம்சி ராஜா நீதி கட்சி சார்பாக தான் பண்ணியிருப்பார்னா எம்எல்சியாக இருப்பார், எம்எல்ஏவாக இருப்பார். எம்சி ராஜாவே பின்னாடி என்ன பண்ணியிருப்பார்னா நீதி கட்சியிலிருந்து விலகி இருப்பார். பெரியாருடைய கீழ் சுயமரியாதை இயக்கம் தீவிரமடைந்தது. நீதி கட்சியின் உயரடுக்கு மற்றும் பிரிட்டிஷ் சார்பு பார்வையும் அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு. ஏன்னா காங்கிரஸோட எழுச்சி நீதி கட்சிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ நீதி கட்சிக்கு ஏன் அகெயின்ஸ்டாக இருக்குது, நீதி கட்சி பிரிட்டிஷ் ஃபேவராக இருக்குது, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்கிறது. ஓகே, நீதி கட்சியின் உயரடுக்கு மற்றும் பிரிட்டிஷ் சார்பு பார்வையும் அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு கண்டென்ட் ஓவர். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் பிராமணர் அல்லாத தங்களது பிறப்பின் அடிப்படையில் சிறந்த சமூக அந்தஸ்தை அனுபவித்தனர். மேலும் மிகப்பெரிய சமூக முன்னுரிமைகளும் பெற்றிருந்தனர். மாகாணத்தில் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக அரசியல், கல்வி, அரசாங்க வேலைவாய்ப்புகளிலும் அவர்களே ஆதிக்கம் செலுத்தினர். 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கையில் 3 விழுக்காடு சத்துக்கும் குறைவே அதிகமே பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கை 90 விழுக்காடு எனவும் காட்டியது. பிராமணர் அல்லாதோர் 90% இருக்காங்க. பட் ஆனால் நான் பிராமின்ஸ் எவ்வளோ தான் இருக்காங்க, 3%. பட் ரிப்போர்ட்டில் சொன்னது யாருன்னு பார்த்தோம், அலெக்சாண்டர் கார்டியூ தான். அலெக்சாண்டர் கார்டியூ தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அது தன்னோட ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி நான் பிராமின்ஸோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத சொன்னது யார், அலெக்சாண்டர் கார்டியூ தான். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க. மேலும் 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்கள் எண்ணிக்கை 4074. அதே சமயம் பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கை வெறும் 1035. அன்று எவ்வாறு மக்கள் தொகை அடிப்படையில் வகைப்படுத்திருந்தனோ அதன் அடிப்படையில் ஏனைய குழுக்களை சார்ந்த 306 இந்திய கிறிஸ்தவர்களையும் 69 முகமதியர்களும் ஜஸ்ட் இதெல்லாம் ஃபேக்ட். இத்தகைய சூழலில் திராவிட இயக்கம் பிராமணர் மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது, நான் பிராமின் அசோசியேஷன். 1912
சி நடேசனார் என்னும் மருத்துவர் மദ്രാஸ் ஐக்கிய கழகம் பார்த்தோமா, மெட்ராஸ் யுனைடெட் லீக்ங்கிற அமைப்பு உருவாக்கியிருப்பார் நடேசனார். பின்னாளில் மദ്രാஸ் திராவிட சங்கம் மாறப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அடுத்த வருஷமே மாறி இருக்கும். மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டுக்கான உதவிகள் செஞ்சது. மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து 1912 நடேசனார் ஆரம்பித்தது. மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் டு சப்போர்ட் டிராவிடியன் அப்லிஃப்ட். அடுத்து பிராமணர் அல்லாத பட்டாதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதிக்கான பிராமணர் அல்லாதோர் தங்கும் விடுதி நான் பிராமின் ஹாஸ்டல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதை சரிசெய்வைகள் திருவல்லிக்கேணியில் 1916 ஜூலை மாதம் ட்ரிப்ளிகேனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பார்த்தோம். ஆமாவா? எஸ். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இயக்கம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். முதல் போர் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஆங்கிலேய அரசாங்கம் போருக்கு பிறகு இந்தியாவில் பிரதிநிதித்துவ அமைப்பை அறிமுகம் செய்வது குறித்து பரிந்துரை செய்து கொண்டது. இதுதான் என்னது? மாண்டேக் ரீஃபார்ம் பார்த்தோம். மாண்டேக் ரீஃபார்ம் 1917 ஆகஸ்ட் 20. ஓகே, ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுதான் அது. அப்படிப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் பிராமணர்களின் அரசியல் அதிகாரத்தை மேலும் வலுவடைய செய்யும் சொல்லி நம்பி தானே பண்ணுறாங்க. ஒரு அமைப்பாக இருந்ததை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாற்றுறாங்க. ஓகேவா? கல்வி கற்ற பிராமணர் அல்லாதவர்கள் தங்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்ட முடிவு செய்தனர். ஓகேவா? எஸ். 1916 நவம்பர் 20. ஓகே, 1916 நவம்பர் 20 நடேசனார், தியாகராயர், TM நாயர், அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பிரதிநிதிகள். ஓகே, எத்தனை பேர் டோட்டலாக? 30 பேர். அதில் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா அலமேலுமங்கை தாயாரம்மாள். ஓகே, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை, அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், 2 ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், 2 கேட்டாலுமே அது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அதில் கான்ட்ரடிக்ஷன் வேணாம். உருவாக்க ஒருங்கிணைந்தனர். இதே சமயம் 1916 விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கும். பிராமணர் அல்லாத அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ தியாகராயர் ரெடி பண்ணியிருப்பார். ஆமாவா இல்லையா? அதான் செட்டி கேபிள் நம்ம பார்த்தோம். இவரிக்கை பிராமணர் அல்லாத சமூகத்தின் கருத்துக்களை தெளிவுபடக்கூடியது. மேலும் சென்னை மாகாணத்தின் பிராமணர் அல்லாதவரின் பொதுவான நிலையை அளவீடு செய்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கிறது தெளிச்சு. ஓகேவா? எஸ், அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்க பாருங்க, நவம்பர் 16, 20 November 1916 around 30 prominent non-Brahmin leaders including Nadesnar, Tyagarajar, TM Nair, Alamilumangai Thayarammal came together to form the South Indian Liberal Federation. In the meantime, at a meeting held in the Victorian Public Hall, non-Brahmin manifesto was released in the December 1916. The manifesto articulated, அந்த மந்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்ம் ஆகுது நவம்பர் 1916. அடுத்த மாதம் நவம்பர் 1916 டிசம்பர் 1916 என்ன ஆகுது? நான்-Brahmin manifesto ரிலீஸ் ஆகுது. Manifesto articulated the non-Brahmin communities and surveyed the general conditions of non-Brahmins in the Madras Presidency. அடுத்து பாருங்க, இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் பார்த்தோம். என்னது? தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஓகேவா? எஸ். நம்ம பிராமணர் அல்லாதவர்கள் அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் 4,1,00,000 பேர் இருந்திருக்காங்க. 4 கோடிக்கும் குறைவில்லாத பிராமணர் அல்லாதவர்களை சென்னை மாகாணத்தின் அரசியல் சூழல் அவர்களை தங்களுக்கு உரிமையுள்ள பங்கினை எடுத்துக்கொள்ள இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியது. மேலும் ஆங்கில அரசின் உண்மையான நீதி மற்றும் வாய்ப்புகளுக்கான சமத்துவம் என ஆங்கிலேய கொள்கையின்படி நடைபெறும் அரசை இந்தியர்களின் நலனுக்கு உகந்தது என வாதிட்டு, அதாவது பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம், விசுவாசத்துடனும் பற்றும் கொண்டுள்ளோம் என்று அறிவிக்கிறாங்க. ஓகே, யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்ந்தவங்க. அடுத்து, மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேக் ஷெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 முதல் முதல் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது டாக்டர் ஏ சுப்பராயலு. சென்னை மாகாணத்தின் ஏ சுப்பராயலு, பி சுப்பராயலு கிடையாது, பி சுப்பராயன், ஏ சுப்பராயலு, அது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மாகாணத்தின் முதலமைச்சரானார். மேலும் நீதி கட்சி 1920 முதல் 23 to 26 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தலில் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்து நீடித்தது. 1937 தேர்தல்களில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைந்தது. இதான் முதல்ல காரணம் பார்த்தோம். ஆமாவா? திட்டங்களும் செயல்பாடுகளும் நீதி கட்சியே நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளங்கியது. ஆமாவா இல்லையா? எஸ். நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென ஒரு இடத்தை உருவாக்கியது. ஆமாவா? எஸ். தன்னுடைய இருப்புக்கு தமிழ்நாட்டுடைய மரபு தொடர்ச்சியானது தனது இருப்புக்கு நீதி கட்சி உருவாகி வளர்ந்து ஆட்சியிலிருந்த ஆண்டுகளுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஓகே, என்னன்னா நீதி கட்சி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அதோடைய சாதனைகள்ல சாதி மறுப்பு திருமணங்களை கட்டாயப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு, அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ், பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை நகர்த்தனர். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் நீதி கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்து இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென 1923 தங்கும் விடுதிகள் தனியாக கவர்மெண்ட் சார்பாக ஹாஸ்டல்ஸை பண்ணுறாங்க. 1916 பண்ணது பிரைவேட்டாக பண்ணது. 1923 கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்டல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க.
நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரிச்சது. ஆமாவா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் 1926 முத்துலட்சுமி ரெட்டி என்ன மாறுறான்னு சொன்னேன், எம்எல்சியா மாறுறார். ஓகே, இத்தீர்மானம் பெண்களுக்கான இடத்தை ஏற்படுத்தியதால் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர், மன்ற கீழவை உறுப்பினர் கிடையாது. அடுத்து, பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நீதி கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை ஏற்றும் பணிகளை மேற்கொண்டது. 3 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பார்த்தோம், 21, 22, அடுத்து பார்த்தீங்கன்னா 26. ஓகே, சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளை என்ன பண்றது, சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்டன. நிர்வாக அதிகாரங்கள் அனைத்து சமூகத்திற்கு பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது ஆணையமா மாறுது, பொது பணியாளர் தேர்வு ஆணையமா மாறுது 1929. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறுது 1929. 24 எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு. ஓகேவா? எஸ், பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி அமைத்தது. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை உருவாக்கியது. அதான் சொல்லியிருக்கு, இட் எஸ்டாப்ளிஷ்ட் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. முக்கியமாக தமிழ்நாடு பெரும் எண்ணிக்கையிலான கோயில்களை கொண்டிருந்துச்சு. ஆமாவா இல்லையா? அவை பெரும்பாலும் செல்வ வளத்தை பெற்றிருந்தன. பொதுவாக இச்சொத்துக்கள் அனைத்தும் சமூகத்தின் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10,000 கிலோ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செஷனில் இப்போ நடந்த ரீசெண்ட் செஷனில் சொல்லியிருக்காங்க 10,000 கிலோ கோல்டு ஜுவல்ஸ் வந்து கோயில்கிட்ட இருக்கான். ஓகே, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கோயில்களில், அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்க கோயில்களில், அரசுக்கு சொந்தமான கோயில்கள் சொல்ல முடியாதுல்ல, அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் என்ன பண்ணுறாங்க, அந்த 10,000 கிலோ நகைகள் இருக்கா, தங்க நகைகள் உயர் சாதியினர் முற்றுரிமையில் சுரண்டப்பட்டன. மேலும் இது பொது சொத்துக்கள் தவறாக நிர்வகிக்கப்படுவதற்கு வழிகோலியது. ஓகே, இதெல்லாம் டிமெரிட்ஸ். நான் கொஸ்டின் கேட்ட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் டிமெரிட்ஸ் இருக்கு பாருங்க. 1926 இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை ஏற்றியது. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுக்களில் என்ன பண்ணலாம், உறுப்பினராகவும் சொத்துக்களை நிர்வகிக்கும், அதாவது ட்ரஸ்டிஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அறங்காவலர் குழு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகே, அந்த அறங்காவலர் குழுக்கு ரொம்ப அதிகாரம் அதிகம். ஓகே, எஸ், இதோட நம்மளோட ஜஸ்டிஸ் பார்ட்டி டாபிக் இஸ் ஓவர். ஓகேவா? எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். என்னென்னலாம் சொன்னேன், நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்மளுடைய மேடம் முத்துலட்சுமி ரெட்டியை ரெக்கமெண்ட் பண்ணது யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாவா இல்லையா? எஸ், இதை தாண்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட வீழ்ச்சியில் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பெரிய அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1938 பெரியார் தலைமையில், பெரியார் வந்து எந்த ஜெயிலில் இருக்கும்போது நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய பொறுப்பு பெரியார் கையில் போகுது அப்படிங்கிறது சொல்லுங்கள், எந்த ஜெயிலில் இருந்தாருங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவரோட அடுத்த 6 வருஷத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி எதோட லிங்க் பண்ணிடுறாரு, 1944 சுயமரியாதை இயக்கத்தையும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஒன்னாக்கி ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் திராவிடர் கழகம். ஓகே, திராவிடர் கழகம்ங்கிற மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறார். அதெல்லாம் நம்ம பெரியாரை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.